ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லுக்மா சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு பாயாசம். அதாவது சார பருப்பு ப்ரௌன் அவில் பாயாசம். இதுதான் இந்த சார பருப்பு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப நல்லது இந்த சாரப்பருப்பு உடம்புக்கு. இந்த சாரப்பருப்பை வாங்கிக்கிங்க. அப்புறம் ப்ரௌன் அவில் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி, கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அப்புறம் போதுமான அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் பால் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே பால் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் மெயினாக நெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. இந்த சாரப்பருப்பை லைட்டாக இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சாரப்பருப்பை நல்லா இதை மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இதை நல்லா பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கிட்டு நல்லா 1 ஸ்பூனு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணி இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். இந்த அவில், இது ரெண்டுத்தையும் நல்லா அந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட கிராம்பு, முந்திரி, இதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்த பிறகு இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஜவ்வரிசி, இந்த அவில்லாம் நல்லா இந்த மில்க்கு கூட நல்லா இதை குக் பண்ண போகிறோம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை குக் பண்ண போகிறோம். நல்லா பொங்குது. இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இடையில ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டே இருங்க. இப்போ அந்த பால் நல்லா சுண்டுடும். அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா அதை
மறுபடியும் இதை நல்லா மூடி விட்டு மறுபடியும் குக் பண்ணலாம். நல்லா மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். நல்லா அந்த ஜவ்வரிசி அவில்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணி ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த சாரப்பருப்பை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது கூட இந்த ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் நல்லா மூடி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை மறுபடியும் குக் பண்ண போகிறோம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விடுங்க. நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நல்லா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாரப்பருப்பு புரோன் அவில் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சரி டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.